துலாம் ராசிக்கு மாசி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். துலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வியாபாரத்திலும் நேர்த்தியாக இருக்கணும், செய்கிற தொழிலையும் நேர்த்தியாக இருக்கணும். அதே போல் இரண்டு பேருக்கும் இடையே சமரசம் செய்து வைக்கிறதுலையும் ரொம்ப நேர்த்தியாக இருக்கணும். எந்த இடத்துலையும் தங்களுடைய நடுநிலை தவறிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய பேர் அப்படி தான் இருப்பாங்க. இந்த நடுநிலை சில நேரங்களில் தவறக்கூடிய சூழ்நிலை வரும்போது அவங்க மனசை அவங்கள போட்டு ஒரு நெருக்கி எடுத்துருங்கிறதுனால கூடுமான வரைக்கும் தங்களால் இயன்ற அளவுக்கு, தங்கள் சூழ்நிலைக்கு இயன்ற அளவுக்கு ஒரு நியாயத்தோடு நடந்து கொள்வதற்கு முயற்சி பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். அப்படி தான் நிறைய பேர் நடந்துக்குவாங்க. இதுதான் துலாம் ராசியை பற்றி ஒரு சின்ன சுருக்கமாக நம்ம சொல்லிக்கலாம். துலாம் ராசிக்கு இந்த மாசி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ராசிநாதனான சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு வகையில் சிறப்பு. ஒரு பக்கம் பார்க்கும்போது துலாம் ராசிக்கு உரிய கிரகம் தான் ரிஷப ராசிக்கும் உரிய கிரகங்கும் போது இது 1, 8 அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காட்டும். இந்த 1ஆம் இடத்துக்குரிய இந்த கிரகமானது இப்போ ராசின்னு பார்க்கும்போது துலாம் ராசிக்குரிய இந்த சுக்கிரனானது 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கும் போது நல்ல பலன்களை கொடுக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. 1, 5 அப்படிங்கிறது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மனது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளுடைய எண்ணம், சிந்தனை, செயல் இது எல்லாத்தையும் ஒட்டி காமிக்கிறது தான் 5ஆம் இடம். ஸோ இந்த 5ஆம் இடத்துலேயே அது போய் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, மனத்துக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தோணுதோ அதெல்லாம் கூடுமான வரைக்கும் நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளில் அவங்க தீவிரமாக இறங்குவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 முயற்சி எடுத்தாங்கன்னா கூடுமான வரைக்கும் ஒரு 3க்கும் மேற்பட்ட முயற்சிகள் கை கொடுக்கும். இதுக்கும் பார்த்தீங்கன்னா மற்றவரோட சப்போர்ட்டும் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு கிடைச்சிருங்கிறது தான் இப்போதைக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. 8ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல உட்கார்றதுனால ஒரு வகையில் அது ப்ளஸ்ஸாக இருக்கும், இன்னொரு வகையில் மைனஸாக இருக்கும். ப்ளஸ் அப்படின்னு பார்க்கும்போது எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும், எந்த விதமான நெருக்கடி இருந்தாலும், கடன் இருந்தாலும், சிக்கல் இருந்தாலும் அதை எப்படி அடைப்பதற்கான தீர்வு மனசுலேயே உதிச்சிடும். அதன் வழி செயல்பட்டால் போதுமானது. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது திருமணமாகி குழந்தைகள்லாம் இருக்கிறவங்க என்ன பண்ணால், குழந்தைகள் வழியில் சில செலவுகளும் அல்லது குழந்தைகள் சரியாக படிக்க மாட்டதே அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன கவலைகளும் அவங்களுக்கு இருக்க செய்யும். இது பார்த்தீங்கன்னா தற்காலிகம் தாங்கிறனால இது நம்ம பெருசாக நினச்சி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்தது பார்க்கும்போது ராசிநாதன் சுக்கிரன் மட்டும் தனியாக இருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக தனியாக இல்லை. 9க்கும் 12க்கும் உரிய கிரகம். அப்போ 9க்கும் 12க்கும் உரிய கிரகமான புதனும் 5ஆம் இடத்துல தான் இருக்குது. அப்போ பார்க்கும்போது இந்த காலகட்டங்களில் யாராவது வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்கன்னா அவர்களுக்கு நல்ல நிலையில் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்க்கும்போது தந்தை வழியில் சொத்துக்கள் ஏதாவது பிரிப்படாமல் இருந்தது, நமக்கு கைக்கு வராமல் இருந்ததுன்னா இந்த நேரங்களில் அதுக்கான ஏதாவது ஒரு தீர்வு எட்டும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து 9ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறோம்ல. 9ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பு இல்லையா? பல பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க சார்ந்திருக்கிற துறையில் மற்றவர்களுடைய பாராட்டை பெறுவதுடன் திருமணமானவர்களுக்கு குழந்தைகள், பெரிய பிள்ளைகள் ஏதாவது இருந்ததுன்னா அவர்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் பிள்ளைகளை மற்றவர்கள் பாராட்டுவதை நமக்கு காதில் வாங்கக்கூடிய அந்த வாய்ப்பும், கண்ணெதிரே பார்க்கக்கூடிய சில வாய்ப்பும் கிடைப்பதற்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால் 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் இருக்கிறது சிறப்பு தான். இன்னொரு பக்கம் 12ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது அதை விட சிறப்பு தான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புதிதாக ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு சிலருக்கு இந்த ஜோதிடத்தை கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் கூட வரும். அதாவது பார்த்தீங்கன்னா நேரடி கல்விங்கிறத விட மறைமுகமான சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கான ஆராய்ச்சியை நோக்கி அவங்க போயிட்டு இருப்பாங்கிறதுனால அது அவங்களுக்கு ஒரு நல்ல பலன் தான் கொடுக்குங்கிறத பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது சூரியன் 11ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி 5ஆம் இடத்துக்கு போகும்போது அது நல்ல பலனை கொடுக்குமானா ஓரளவு நல்ல பலனை தான் கொடுக்கும். ஏன்னா சூரியன் மட்டும் தனிச்சு இருந்ததுன்னா அது பாதகாதிபதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுக்கிறோம். அதே சமயத்தில் அது 5ஆம் இடத்துக்கு போகும்போது மனசில் சின்ன சின்ன சச்சரவுகளை உருவாக்கினாலும் கூடவே ராகு இருக்கிறதுனால அது கிரகண தோஷமாக காட்டுறதுனால அப்போ 5ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா 4-5 விதமான சிந்தனைகளை மனதில் தோன்றி தோன்றி அப்பப்போ மறைஞ்சிக்கிட்டு இருக்கும். அது குழப்பம் அடைஞ்சிக்கிட்டே இருக்குங்கிறதுனால மாசி மாதத்தை பொறுத்தவரையில் தேவையில்லாத பிரச்சனைகளை மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்க வேணாம். நம்ம என்ன செய்யணுங்கிறத தெளிவாக முடிவு எடுத்துக்கோங்க. ஒரே நேரத்தில் 2-3 குதிரைகளில் பயணிக்க முடியாது இல்லையா? அதனால் என்ன அவசியமாக செய்யணுங்கிறத முதல்ல தெளிவு எடுத்துக்கோங்க. ரெண்டாவது எதெல்லாம் தெளிவாக செய்வதற்கு சாத்தியம் இருக்குங்கிறத முடிவு பண்ணிக்கிட்டு அதன் மூலமாக இறங்கினா ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். அதாவது மாசி மாதத்தை பொறுத்த வரையில் கொஞ்சம் நெருக்கடிகள் சற்று கூடுதலாகத்தான் இருக்கும். ஏன்னா சுக்கிரனும் சூரியனோட மாட்டிக்குது, மற்ற 4 கிரகங்களோட சம்பந்தப்படுறதுனால நெருக்கடிகள் அதிகமாக தான் இருக்க செய்யும். ஆனால் இந்த மாதத்தோட 3வது வாரத்தில் பார்க்கும்போது சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு போயிடுது. சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு போகிறது ரொம்ப சிறப்பை கொடுக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது ராசியாதிபதி 6ஆம் இடத்துல போய் நல்லது கிடைக்குமா அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 6, 8, 12க்கு போகிறது எல்லா வகையிலும் சிறப்பு தான். அது அதுக்கு பகை வீடாக மட்டும் இருக்கக்கூடாது, பாதகஸ்தானமாக இருக்கக்கூடாதுங்கிறத மட்டும்தான் நம்ம பார்த்துக்கணும். மற்றபடி சுக்கிரன் 6ஆம் வீட்டுக்கு போய் 6ஆம் வீட்டில் தனியாக மட்டும்தான் இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 6ஆம் வீட்டில் தனிச்சு மட்டும் இல்லை, உச்சமடைஞ்சு மட்டும் இல்லை, கூடவே சனிங்கிறவரும் கூட இருக்கிறதுனால
கண்டிப்பாக வரக்கூடிய வருவாய் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல வகையில் வந்து சேரும். இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆடை அணிகலன்கள் வந்து இந்த மாதம் வந்து மாதத்தோட பிற்பகுதியில் அதிக அளவுக்கு சேருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு சமயம் வந்து சிறு சேமிப்பு அந்த மாதிரி பணத்தை சேகரித்து வச்சு நகை வாங்குறாங்களா, இல்லை திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளுக்கு வந்து நகை வாங்குறாங்களான்னு தெரியாது. எப்படி பார்த்தாலும் நகை ஏதாவது தங்க நகையோ வெள்ளி நகையோ ஏதாவது ஒரு அணிகலன்களும் அதே போல் நிறைய ஆடைகளையும் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. இது அவங்களுக்கா இல்லை அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கா அல்லது அப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்க தவிர கண்டிப்பாக அது வாங்குவதற்கான தேவையான பணமும் வந்து சேரும். அப்போ துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் மாசி மாதத்தோட முற்பகுதியை விட்டுட்டு பிற்பகுதியை பார்க்கும்போது இவங்களுக்கு பணமும் நகைகளும் வந்து சேரக்கூடிய இந்த மாதமாக அமையுங்கிறதுல நமக்கு தெளிவாக தெரியுது. இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்தது பார்க்கும்போது ராசி எப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது, மகரத்தில் செவ்வாய் இருக்குது இல்லையா, இது எந்த வகையிலும் நல்ல பலனை கொடுக்காது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் வந்து ஒரு 10 நாள் தான் அங்கே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துக்கு போகிறதுனால 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் அப்படின்னு பார்க்கும்போது இருக்கிற இடம், வேலை செய்யக்கூடிய இடம், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் எதுவுமே பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் மனசுக்கு நிறைவில்லாத வகையில் தான் இருக்கும். அது கொஞ்ச நாள் பொறுத்துட்டிங்கன்னா மாறி போயிடும். அதே சமயத்தில் பார்க்கும்போது வீடை வந்து புதுசாக மாறணும், வீடு மனைகளை விற்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த வாய்ப்பு கிடைச்சிதுன்னா இந்த நேரத்தில் பயன்படுத்திக்கலாம். புதிதாக வேறு வீட்டுக்கு குடி போகணும்னு நினைக்கிறவங்களும் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் செவ்வாய் கும்பத்துக்கு போனதுக்கப்புறம் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் இடம் மாறணும்னு நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். அதனால் இதை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது ஒரு நல்ல நிலையை கொடுக்காது. பல பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட தாயார்லேயும் அவங்களோட சொந்த ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் மனக்கசப்பு ஏற்பட்டு அதனால் கொஞ்சம் மன உளைச்சலுக்கு ஆளாவதற்கும் நேருங்கிறதுனால ஒரு 10 நாள் வரைக்கும் பல்ல கடிச்சிட்டு பார்க்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு இருக்குது. அப்போ துலாம் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து கிடைக்க வேண்டியது இது வரைக்கும் பெரிய அளவுக்கு கிடைக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா அது இருக்கிறது ஒரு பகை வீடுங்கிறத தாண்டி இப்போ பார்த்தீங்கன்னா வக்ரகதியில் இருக்கிறதுனால குரு வக்ர நிவர்த்தி அடைந்த பிறகு, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தோட இறுதியிலேயே மாசி மாதத்தோட இறுதியிலேயே அவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுறாரு. அப்படி வக்ர நிவர்த்தி அடைஞ்ச பிறகு துலாம் ராசிக்கு கிடைக்க வேண்டிய பொருளாதார ரீதியான விஷயங்கள் எல்லாமே நல்ல வகையில் கிடைக்கும். ஏன்னா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவோட பார்வை ராசிக்கும் விடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துக்கும் கிடைக்குது, 3ஆம் இடத்துக்கும் கிடைக்குது. ஆனால் இது வக்ரம் அடைஞ்சிருக்கிறதுனால அந்த அளவுக்கு பெரிய பலனை கொடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பலனை கொடுக்கல. இதுக்கான காலகட்டங்கள் எல்லாம் தொடர்ந்து நவுந்துக்கிட்டே வர்றதுனால பெரிய அளவுக்கு யோசனை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்தது பார்க்கும்போது கேது வந்து ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்குது. கேது வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறது மிகுந்த சிறப்புன்னா கூட இது பாதகஸ்தானம்ங்கிறதுனால நல்ல விதமான சிந்தனைகள் மனசில் தோன்றாமல் இப்படி ஆயிட்டான என்ன ஆகுறது, அப்படி ஆயிட்டான்றது, அவங்கள போல் நமக்கு நிகழ்ந்துருமோ, இந்த மாதிரி நெருக்கடி நமக்கு வந்துடுமோ அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே ஒரு பயம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த பயத்தை நினச்சி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏகப்பட்ட விதமான சிந்தனைகள் வரும். இப்போ 5ஆம் இடத்துல 5 கிரகங்கள் வர்றதுனால ஏகப்பட்ட சிந்தனைகள் குழப்பமாக தானே வந்துகிட்டு இருக்கோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எதையுமே பெரிய அளவுக்கு யோசிக்காதீங்க. இப்போதைக்கு இருக்கிறது இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு மாறிடும். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை நாளைக்கு மாறிடும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு இதுவும் கடந்து போகும்னு நினச்சிங்கன்னா அடுத்த மாதம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன தான் பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சுட்டு குறிப்பாக வந்து பண தேவைகளை நிறைவேற்றுவதற்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனும் சனியும் மிகப்பெரிய அளவுக்கு கை கொடுக்குங்கிறதுனால எல்லா வகையிலுமே இந்த மாதத்தோட பிற்பகுதி துலாம் ராசிக்கு பலனளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்குங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிட்டா போதுமானது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நடக்கக்கூடிய சுப பலன்களை வந்து நீங்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுக்கும் கெடு பலன்களை குறைச்சிக்கிறதுக்கும் ஆற்றங்கரை நீர்நிலை இந்த மாதிரி இடங்களை ஒட்டி இருக்கக்கூடிய முனீஸ்வரன் அல்லது சாஸ்தா கோயில்களை வழிபட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை வழிபடும் போது உங்களுக்கு மேலும் நல்ல பலன்கள் நடப்பதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன. என்ன நேயர்களே, துலாம் ராசிக்கு மாசி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறது இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். அடுத்து விருச்சிக ராசிக்கு மாசி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.